ஒரு பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருது. அந்த பையனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாங்க. அப்பன்னு பார்த்து அங்க உள்ள டாக்டர் இல்ல. இதை கேட்ட அந்த பையனோட அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அவரு அங்க உள்ள நர்ஸ் எல்லாம் சீக்கிரம் டாக்டர் வர சொல்லுங்கன்னு அர்ஜென்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவங்க டாக்டரை கால் பண்ணி சீக்கிரம் சார் எமர்ஜென்சின்னு கால் பண்ணோன்னா அந்த டாக்டர் வந்துட்டாரு. இவர் அப்பாவுக்கு ரொம்ப கோவம். அவர் பையன் சீரியஸான நிலைமையில இருக்கனால அந்த டாக்டரை பார்த்து நீ என்ன இவ்வளவு அலட்சியமா இருக்க, இதே உன் பையனா தான் நீ இப்படி வருவியா, யாரோ ஒரு பையனோட உயிருங்கிறனால தானே நீ இவ்வளவு அலட்சியமா இருக்குன்னு சொல்றாரு. அதுக்கு அந்த டாக்டர் அந்த பையனோட அப்பாட்ட எதுவுமே பேசாம சர்ஜரிக்கு போயிடுறாரு. அந்த ஆக்சிடென்ட் ஆன பையனுக்கு சர்ஜரி நடக்குது. நல்ல வேலையா சக்சஸ்ஃபுல்லா அந்த பையனை காப்பாத்திட்டாங்க. அப்புறம் வெளியே வந்த டாக்டர் சிரிச்சுக்கிட்டே கவலைப்படாதீங்க, உங்க பையனை கடவுள் காப்பாத்திட்டாருன்னு சொன்னாரு. அந்த பையனோட அப்பா இவர் தேங்க்யூன்னு சொல்ல வரதுக்குள்ள டாக்டர் அந்த இடத்த விட்டு கிளப்பிட்டாரு. அதோட அந்த அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. அந்த நர்ஸை பார்த்து கேட்கிறாரு, ஏன் இந்த டாக்டர் எப்பவுமே இப்படிதான் உருன்னு இருப்பாரா, யாராவது அவர்கிட்ட பேசினா பதில் சொல்ல மாட்டாரோன்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த நர்ஸ், சார் அந்த டாக்டரோட பையன் நேற்று ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான். அப்ப அவரை கால் பண்ணி கூப்பிடும் போது அந்த பையனோட ஃபியூனரல்ல இருந்தார். அவர் உங்க பையனோட உயிரை காப்பாத்துறதுக்காண்டி அவர் பையனோட ஃபியூனரலை பாதிலே நிப்பாட்டி வச்சு வந்திருக்காரு. தயவு செஞ்சு யாரையும் இவ்வளவு ஸ்பீடா ஜட்ஜ் பண்ணாதீங்க சார். ஏன்னா அவங்க வழி அவங்களுக்கு தான் தெரியும். நீங்க வெளியே பாக்குறதுக்கு எல்லா மனுஷனும் நல்லா தெரியலாம், ஆனா உள்ளுக்குள்ள அவன் என்ன கஷ்டத்தை சுமந்துக்கிட்டு இருக்கான்னு உங்களுக்கு தெரியாது.